ஹாய் காய்ஸ், நான் வெல்கம் டு அவர் சேனல். தமிழக முதல்வர் கர்நாடகாவில் உள்ள பிரசித்தி பெற்ற மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு சென்றிருந்தார். அந்த காணொலியெல்லாம் பாருங்கள். மக்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாடை தொடர்ந்து கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குது, விஜய் அவர்களை எவ்வளவு வரவேற்பு வரிக்காக காத்திருந்தாங்க அப்படின்ட்டு. விஜய் அவர்கள் ஒரு முதல்வராக அந்த ஸ்டேட்டில் வரவேற்கல. விஜய் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவர் எப்படியாவது நேரில் பார்த்துடணும். அவங்கள எப்படியாவது நம்மளும் அவங்க அப்படியே ஹாயின்னு எப்படியாவது சொல்லி இது பண்ணி வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களை வெளியிட்டு நம்மளும் நாங்களும் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு இதை வெளிப்படுத்தும் விதமாக தான் பொதுமக்கள் நிறையா விஜய் அவர்கள் பார்க்கறதுக்கு கோஷமிட்டு கூட்டங்கள்லாம் நிறையா வந்துருச்சு. அதை கட்டுப்படுத்துறது கர்நாடக போலீஸ் நிறைய ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் இதை சோசியல் மீடியாவில் எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னா விஜய் அவர்கள் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அனைத்து ஸ்டேட்டுகள்லையும் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. அதனால் விஜய் அவர்கள் எல்லா ஸ்டேட்லேயும் போட்டிக்கிட்டாங்கன்னா ஆளை வச்சு போட்டிக்கிட்டாலும் விஜய் தான் அடுத்த பிரதமர் அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஒரு காமெடி பண்ணும் விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அரசியல் இப்போ தான் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் பீக்கில் ஒரு சிறந்த நடிகராக இருந்தனால ஒரு அரசியலுக்கு நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. கூட்டணி வைத்து தான் விஜய் அவர்கள் ஒரு முதலமைச்சராகவே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க தமிழகத்தில். இப்போ அந்த ஊழல்களையும் குற்றங்களையும் மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டணும், மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் வெகு சிறப்பாக செயல்படுறாங்க. இதை பார்க்கும்போது சீக்கிரத்தில், அதாவது வெகு விரைவில் இந்த ஆட்சி கவுளும் அப்படின்ட்டு எதிர்கட்சிகளெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உள்ள அடுப்பு இப்போ பற்ற வச்ச எப்படி எரியும் கப்ப கப்பன்னு அந்த மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. ஐயோ என்னடா நடக்க போகுது, சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லா பேரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்து நிலையாரத்துறை அமைச்சர், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கனிம வளத்துறை அமைச்சர், இன்னொரு பக்கம் மருத்துவத்துறை, ஒவ்வொரு துறையில் இருக்க அமைச்சரெல்லாம் போட்டு சரமாரியாக குற்றங்களை இனிமேல் இப்படிலாம் நடக்கக்கூடாது, இதுதான் நடக்கணும், இதை மாற்றணும் அப்படின்ட்டு. இதில் இந்த இளம் வயதாக இருக்கக்கூடிய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்து நலத்துறை அமைச்சர் வேறு லெவலில் செயல்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் ரமேஷ் அவர்கள் தான் இளம் வயசு, ரத்த சூடாக இருக்கும், அவங்களுடைய இதெல்லாம் வேறு லெவலில் செயல்படும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் வரவேற்கத்தக்கதாக இருக்குது. நல்ல விஷயந்தான். ஏன்னா மக்கள் இந்த மாற்றத்தை தான் எதிர்பார்த்தாங்க. அந்த மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தமிழக முதல்வர் ஆருக்கு ஃபியூச்சரிலான வாய்ப்புகள் இருக்கலாம். எப்படி வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் தேர்ந்தெடுத்து தமிழக மக்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து பிரதமர் ஆகிட முடியாது. இந்தியான் கீழ் நம்ம ஒரு ஸ்டேட்டு மொத்தம் 28, உங்களுக்கே தெரியும், 28 ஸ்டேட் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா ஸ்டேட்லேயும் நின்று போட்டிட்டு பெரும்பான்மையாக செய்து அவங்க பிரதமர் தேர்ந்தெடுக்கணும். நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பாங்க பிரதமர் யார் என்று. அதனால் அவ்வளோ எளிதில்லை. ஓகே, அப்படி பிரதமர் யாருக்கு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா மக்கள் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சரியாக செயல்படுங்க. யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்க, நேர்மையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக குறுக்கு வழியில் நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு செயல்படாமல் நம்ம இந்த அரசை நல்ல வழிப்படுத்தி கொண்டு போகணும். மக்கள் நம்ம தான் கரெக்டாக இருந்தால் தான் இந்த அரசு சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு யாருக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா இந்த அரசு அவங்க வேலையை பார்க்கும். நம்ம இதை தொடர்ந்து அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். ஓகே, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டென்ட்டாக எழுதி வச்சு பேசுகிறது கிடையாது. நம்ம என்ன நடந்திருக்கு, எது நடந்திருக்கா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம என்ன மக்கள்கிட்ட வெளியே சொல்லணும் அப்படின்றத சிங்கிள் டேக்காக ஒரேதாக நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச வரை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோ அப்போ தான் உங்கள்கிட்ட சேரும். இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னாலும் வீடியோ பெரியதளவில் யாருக்கும் போய் ரீச் ஆகுறதில்ல. மக்கள் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனால் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு இமேஜினேஷன் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம என்ன சொல்கிறோம், எது சொல்கிறோம், உண்மையை சொல்கிறோமா பொய் சொல்கிறோமா, என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்றத நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம அடுத்த ஒரு கடலை சந்திக்கலாம். நான் உங்கள் ஆதி. பாய்.